கொஞ்ச நாளாவே அம்மாவுக்கு உடம்பு முடியல அப்படின்றதுனால என்னால் கான்சென்ட்ரேட் பண்ணி எந்த வேலையுமே செய்ய முடியல. நானும் எங்கள் அக்காவும் எங்கள் அம்மா கூடவே தான் இருந்துகிட்ருக்கோம். ஏன் நான் ஆஃபீஸ் கூட இன்னும் போகிறதில்ல. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா அம்மா ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்ததுக்கப்புறம் எடுத்த வீடியோ. செவ்வாய்க்கிழமை நைட் எடுத்தது. அன்றைக்கி தான் வந்து எங்கள் அம்மாக்காக மினி இட்லியும் சரி சாம்பாரும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசாச்சியாக செஞ்சுட்ருந்தேன். ஆனால் கடைசியில் பார்த்திங்கன்னா நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது. அம்மாவுக்கு மறுபடியும் ரொம்ப வந்து பிபி ஷூட்டப் ஆகிடுச்சு. அதனால அன்றைக்கி அம்மாவால் சாப்பிடக்கூட முடியல. அப்படியே கிளம்பி போயிட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அம்மா வந்து எனக்கு இதை எடுத்துகிட்டு போய் கொடுக்கும்போது ஜஸ்ட் வாங்க மட்டும் தான் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க அதை சாப்பிடவே இல்லை. ஏன்னா வந்து எனக்கு இது பிடிக்கலம்மா, கஞ்சி கொடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏம்மா ஆசாசியாக செஞ்சு கொடுத்தேன், என்னால் இது கூட சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோவப்பட்டு பேசிட்டேன். நானும் சரி எங்கள் அக்காவும் சரி. அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது ஒரு விஷயம். உடம்பு முடியாமல் ஒருத்தவங்க கூட இருக்காங்க அப்படின்னா வந்து நம்ம கோவமே படக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவங்க உடம்பு எதை ஏற்றுக்கும் எதை ஏற்றுக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லை, அவங்க அதுலேருந்து சரியாகி வெளியில் வரணும் அப்படின்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு அன்பை மட்டும்தான் காட்டணும். மருந்து மாத்திரையை விட நம்ம காட்டுற அன்பு தான் அவங்களை அந்த சுச்சுவேஷன்லேருந்து சீக்கிரமாக வெளியில் கொண்டு வரும்.